நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் கடவுது. ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் இசிதோரின் 1ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் சில்வை அம்மாள் அல்போன்சா லியாண்டர் ஆண்மலை பாற்றிக்காகவும் சென்ட் பேட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வு நன்கு எழுதவும் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும்படியாகவும் ஜெயராஜ் அந்தோனி அம்மாள் 40ஆம் ஆண்டு திருமண நாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் சென்ட் ஜோசப் ஆஃப் க்ளூனிக் சிபிஎஸ்இ பள்ளி மாணவிகள் 10ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வு நன்கு எழுதவும் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறும்படியாகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வாராயோ இறை குலமே, வாராயோ இறை அரசே, வாராயோ இறை குலமே, வாராயோ இறை அரசே. இருளை நீக்கி ஒளியை ஏற்றி அன்பின் பலியில் கூடுவோம், அன்பின் பலியில் கூடுவோம். உள்ளம் நிறைய பயபக்தியோடு பலியில் கலந்திடுவோம், உள்ளம் நிறைய பயபக்தியோடு பலியில் கலந்திடுவோம். புகழ் கீதம் பாடி பாடி இறையிலும் சென்றிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரிலும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
சந்தனமரி 6ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் மரியநாதன் பந்தியர் ஆண்மலை பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதால் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள முன்னாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழிச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும், கிறிஸ்துவே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும், ஆண்டவரே மனமிரங்கும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரத்தால் காத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணகருளை மட்டும் மீது நோக்கியுள்ள குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைவதாக. உம்மோடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்கள் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 9-24 முடிய. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான். மனிதன், நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிக்காலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன். வேதனையில் நீ குழந்தைகள் பெறுவாய். ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான் என்றார். அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு
உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். முட்செடியையும் முட்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும். வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணியச் செய்தார். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். இனி அவன் என்றென்றும் வாழ்வதற்காக வாழ்வின் மரத்திலிருந்தும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது என்றார். எனவே ஆண்டவராகிய கடவுள் அவன் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டார். ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாளையும் வைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 90 இறை வார்த்தைகள் 2 முதல் 6 மற்றும் 12, 13 முடிய. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி ஊழி காலமாய் உள்ளே இறைவன் நீரே. பல்லவி. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர், மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கிறீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. பல்லவி. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர், அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவார். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். பல்லவி. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும், அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே திரும்பி வாரும், எத்துணை காலம் இந்நிலை, ஊழியருக்கு இரக்கம் காட்டும். பல்லவி. என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். Alleluia, alleluia, alleluia.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 1 முதல் 10 முடிய. அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை. இயேசு தம் சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கிறேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னுடன் இருக்கிறார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியில் தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலையிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்கள், இப்பாலை நிலத்தில் இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்போது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையில் அமர மக்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாக இருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடருடன் படையேறி தல்மனுதா பகுதிக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் 3:9 ஆண்டவர் நம்முடைய ஆதி பெற்றோர்களை பார்த்து கேட்கின்றார், நீ எங்கே இருக்கிறாய்? அந்த கேள்வியானது இன்றும் நம் முன் வைக்கப்படுகிறது. இயேசு நம்மையும் பார்த்து நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கின்றார். இந்த வினாவிற்கான விடையை நாம் வாழ்வில் தேட முற்பட்டோம் என்றால் நமது வாழ்வானது ஆசீர்வாதமிக்கதாக மாறிவிடும். நம்மையும் கடவுள் பார்த்து கேட்கின்றார், நீ எங்கே இருக்கின்றாய்? நற்செய்தியில் பார்ப்பது போல நீ இயேசுவினுடைய சீடராய் பாலை நிலமாய் இருந்தாலும் அவரை நம்பி அவர் வார்த்தையை கேட்க அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறாயா? ஆண்டவருடைய வார்த்தையிலே விசுவாசம் கொண்டவர்களாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மனிதனாய் இருக்கிறாயா? ஆசீர்வாத பெற்ற மனிதனாய் வாழ்ந்து அதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறக்கூடியவர்களாய் இருக்கிறாயா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்மிடம் இருந்ததை எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தது போல நீயும் உன்னிடம் இருப்பதை பகிர்ந்தளிக்கக்கூடியவனாய் இருக்கிறாயா? நம்முடைய குடும்பங்களிலே நாம் எங்கே இருக்கிறோம்? மற்றவர்கள் மீது பரிவு கொண்டவர்களாய் இருக்கிறோமா? மற்றவர்கள் செய்த உதவிகளுக்கு நன்றி செலுத்துவர்களாய் இருக்கிறோமா?
மற்றவர்களுடன் இருந்து அவர்கள் துன்பத்திலும் துயரங்களிலும் வேதனைகளையும் துணை நிற்கின்றோமா? நாம் எங்கே இருக்கின்றோம்? நம்பினோரை நலன்களால் நிறைத்தவர் நீ, தொட்டதெல்லாம் துலங்கிட செய்தவர் நீ. நம்பினோரை நலன்களால் நிறைத்தவர் நீ, தொட்டதெல்லாம் துலங்கிட செய்தவர் நீ. எம்மையும் அருளாலே நிறைத்தீரே, மகிழ்வுடன் வாழ வழி செய்தீரே. நன்றியுடன் உமக்கே படைக்கின்றோம் தேவா, தயவுடன் ஏற்க இறங்குகின்றோம் நாதா. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையில் இருந்தே வந்தன. ஆண்டவரே, உமக்கு யாம் செவி கொடுத்தார், ஆசியெல்லாம் எம்மிலே நிலைத்து நிற்கும். ஆண்டவரே, உமக்கு யாம் செவி கொடுத்தார், ஆசியெல்லாம் எம்மிலே நிலைத்து நிற்கும். நன்மையின் கருவூலம் திறந்தேனே, உவப்புடன் உமக்கே கொடுத்தோமே. நன்றியுடன் உமக்கே படைக்கின்றோம் தேவா, தயவுடன் ஏற்க இறங்குகின்றோம் நாதா. ஆன்மீக சகோதர சகோதரிகளை, உங்களுடைய இதும் என்னுடையதுமான திருப்பலி எல்லா வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாக ஜெபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, வழுகுறைவுற்றவும் எங்களுக்கு உதவியாகிய பொருட்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக நீ மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்ப நடுங்குகின்றனர். வானங்களும் ஆற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்முன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயரே
தூயரே தூயரான ஆண்டவரே போற்றி 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 ஆற்றலும் ஆட்சியுமான அன்பு தெய்வமே போற்றி 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 வானம் பூமியாவும் உந்தன் ஆட்சி ஓங்குதே உன்னதங்களெங்குமே போற்றி போற்றி உன் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே உன்னதங்களெங்குமே போற்றி 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 போற்றி. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழுதை காணிகளை துன்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்துமாங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபடு உரம் கணிந்து தம்மை கையில் போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சிறைகளை கழித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிறைகளுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து இறப்பினை வியப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்முடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கரிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்து நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையாக பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள்
தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமத்துராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமத்திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமலை தருவீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் சமாதானங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைத்தன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, ஆண்டவரே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகின் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே. உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களையும் நம் பாவங்களையும் போக்கூடிய ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும். உண்ணும் உணவாய் என் உள்ளத்திலே வா வா, உயிரே வா வா. எந்த உயிர் கலந்து என்னில் எழுந்திடவே இயேசுவே வா வா. மலர் போலவே மனம் சேரவே இதயத்தில் நீ வா. மலர் போலவே மனம் சேரவே இதயத்தில் நீ வா. இதயத்தில் நீ வா. உண்ணும் உணவாய் என் உள்ளத்திலே வா வா, உயிரே வா வா. ஆழ்கடலில் நான் இருந்தாலும் உந்தன் அன்பென்றும் மாறாது இறைவா. ஆழ்கடலில் நான் இருந்தாலும் உந்தன் அன்பென்றும் மாறாது இறைவா. வாழும் புல்வெளியோ பொங்கும் அலைகளோ தொடராது என் தலைவா. வாழும் புல்வெளியோ பொங்கும் அலைகளோ தொடராது என் தலைவா. இறைவா 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 இறைவா.
என் உள்ளத்திலே வா வா உயிரே வா வா எந்த நோயில் கலந்து என்னில் எழுந்திடவே இயேசுவே வா வா கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ஆட்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும் கிறிஸ்துவின் ரத்தமே என்னை தோற்பியும் திருவிழா தீர்த்தமே என்னை போற்றியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நிறை இயேசுவே என்னை கேட்டிடும் ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திடா வண்ணமா என்னும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும் நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்தில் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க, எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. அரிய
அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை காணிக்கை தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை காணிக்கை தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, மறையாத வானிலவா, மாறாத வான்மழையா, திகழ்கின்ற திருமறையே நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. எங்கள் மரியே வாழ்க, மரியே வாழ்க, மாதா நீ வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.